வானவில் செய்திகள். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி சார்பில் மாநில மகளிர் மாநாடு சென்னையில் எழுச்சியுடன் நடைபெற்றது. சென்னை பி.டி. தியாகராஜ ஹால் அரங்கில் மார்ச் 6ஆம் தேதி நடைபெற்ற இந்த மாநாட்டில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவர் வழக்கறிஞர் ஏ.எஸ். குமாரி, சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் ஏ. அருள்மொழி, சமூக ஆர்வலர்கள் அங்கையர் கண்ணி, சத்யா தனக்கோடி, கல்வியாளர் டாக்டர் எம். ரஜினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண்களின் சமூக முன்னேற்றம் மற்றும் அரசியல் பங்கேற்பு குறித்து கருத்துக்களை பகிர்ந்தனர். மேலும் ஆம் ஆத்மி பார்ட்டி தேசிய இணைச் செயலாளர் டாக்டர் தாமோதரன், மாநில பொதுச் செயலாளர் ஜோசப் ராஜா ஆகியோரும் கலந்து கொண்டு பெண்களின் உரிமைகள் மற்றும் அரசியல் அதிகாரம் குறித்து பேசினர். இந்த மாநாட்டை மாநில தேர்தல் பரப்புரை குழு உறுப்பினரும் மகளிர் அணி நிர்வாகியுமான டாக்டர் நேத்ராஸ்ரீ, பிகாம் MBA மற்றும் சோஃபியா பாமா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் கிருஷ்ணவேணி, சிறுபான்மை அணி செயலாளர் கைசர், கலை மற்றும் கலாச்சார பிரிவு செயலாளர் ரமா, வழக்கறிஞர் பிரிவு திருமதி சங்கீதா, மத்திய சென்னை தலைவர் HMT ஆரிஃப், தென் சென்னை தலைவர் வினோத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதேபோல் மத்திய சென்னை சித்ரா, மத்திய சென்னை கவிதா, மாநில ஊரக வளர்ச்சி விருது செயலாளர் கௌரி பாபு, ஈரோடு கிழக்கு மாவட்ட தலைவர் ஷர்மிளா பானு, ஈரோடு மாவட்ட தலைவர் சுனிதா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தனர். இந்த மாநாட்டில் பெண்களின் அரசியல் அதிகாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் திரளான மகளிர் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தனர். அத்தனை வேலைகளையும் நம்ம பார்க்குறோம். அதுவும் பெண்கள் ஒரு வேலைக்கு வராங்கன்னா அது எத்தனை பேர் எவ்வளோ ஆன் சைடும் எவ்வளோ ஆஃபீஸ்லையும் நம்ம எவ்வளோ பேச்சுகளையும் ஏச்சுகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம எதுவுமே ஃபேஸ் பண்ணக்கூடாது. தைரியம் தன்னம்பிக்கை எல்லாத்துக்குமே வந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், பெண்கள் தன்னம்பிக்கையும் தைரியம் நிறைந்தவர்கள். எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண் ஒரு குழந்தையை பிறப்பதற்கு எவ்வளோ வலி தாங்கிக் கொள்கிறார் எல்லாரும் தெரியும். அதை யாராலையுமே தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அந்த வலியை தாங்கிக் கொண்டு அடுத்த ஒரு பெண்ணை குழந்தை பெறத்துக்கு தைரியம் பெறும் அந்த தன்னம்பிக்கை மிக்கவர்கள் நாமங்க. பாதுகாப்பு இல்லை. இங்க வந்தவன் போனவன் வெந்தவன் பெண்களை சீண்டி பார்ப்பதும் பெண்களை சீரழிப்பதும் இடத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கான சட்டங்களும் அதற்கான தண்டனைகளும் இங்கு சரியாக இல்லை. அந்த இடத்தில் பெண்கள் வந்தால் இதற்கான சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக இருக்கும். அப்ப பெண்களை நாம் தான் பாதுகாக்க முடியும். அதற்காக அனைவரும் எந்த ஒரு சூழ்நிலை இவ்வளவு தைரியமும் நம்மளாம் வெளியே வந்துட்டேங்க. அரசியல் நாங்க பார்ப்போங்க. நான் ஒரே விஷயம் சொல்றேன். நான் சிம்பத்திக்காக சொல்லலை. எனக்கு 2 வயது குழந்தை இருக்குது. பால் கொடுக்கும் குழந்தையை விட்டு தான் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருக்கேன். காரியம் சொல்லி நான் இந்த மேடையில் நின்றுக்க முடியாது. காரியம் சொல்லவே கூடாது. ஒரு பெண் யாராக இருந்தாலும் என்னால் முடியும், என்னால் செய்து பார்ப்போம். அது என்ன உங்களால் முடிந்தா எங்களால் முடியாதா, செய்து பார்ப்போம்ன்ற எண்ணத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையோட எல்லாரும் இருக்கணும். இதே அளவோட இதே தைரியத்தில் எல்லாம் நினைச்சிருக்கணும். வந்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. சத்யா தனக்கோடி அவர்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி திருமதி ரமா அவர்கள் சால்வி அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக திருமதி அங்கையர் கண்ணி அவர்களை உங்களுக்கு இல்லை என்றாலும் வழக்கறிஞர் சங்கீதா மூலமாக இந்த நிகழ்வுக்கு நான் அழைக்கப்பட்டேன். இது முதல் பேச்சுரை. ஆம் ஆத்மி கட்சி என்றால், ஆம் ஆத்மி என்றால் எளிய மக்களுக்கான கட்சி என்று பொருள். ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுவேன், இது உழைக்கிற பெண்களுக்கான நாள். நீங்க இதெல்லாம் ஒரு வகையான பெண்கள் தினம் தான். எல்லாத்தையும் நம்ம ஏற்றி எல்லாருக்கும் ஊக்குவிக்கிறதற்காக அந்த கருத்தை நாம் வழிமொழியலாம். ஆனால் உண்மையாக அன்றைக்கு இந்த நாளிலிருந்து பல ஆண்டுகள் அங்கீகரிக்க வேண்டியதும் பெண்களுடைய கடமை. சமம் அப்படின்னு நம்ம பேசும்போது, அந்த சமத்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போது ஆண்களுக்கு இல்ல சில நேரங்களில் சில பெண்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி போவாங்க. பண உதவியாக இருக்கட்டும், அந்த எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய எங்களுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு சேரநாதன், திரு ஆரிஃப் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய மண்டல தலைவர், சேலம் மண்டல தலைவர்
என் அன்பு தம்பி, எப்போதுமே எல்லா நேரங்களையும் சிரிச்ச முகத்தோடு எல்லாருக்கும் அரவணைக்கக்கூடிய திரு சரத் அவர்களை நடைபெறுகிறோம். அடுத்ததாக இந்த நபர் இல்லை என்றாலும் அவருக்கு வந்து இங்க பங்களிப்பை கொடுத்ததை மறுக்க முடியாது. முழுமையான பங்களிப்பு கொடுத்த திரு வினோத் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நிகழ்வுக்கு போலீஸ் பர்மிஷன்ல இருந்து ஹால் புக்கிங்ல இருந்து எல்லா வித நாங்கள் சார் உங்களை தான் கேட்டுருவாங்க. ஆண்களுடைய முகம் எல்லா கோபத்துக்கும் ஆளான ஒரு ஆண். அடுத்ததா வந்து எங்க கட்சியுடைய மாவட்ட தென்சென்னை மாவட்ட செயலாளர் அவர்களை கேட்டிருக்கு. எங்க கட்சியுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் எல்லா அடித்தட்ட மக்களுடைய ஒரு நம்பிக்கை நான் சொல்வேன். திரு மணிகண்டன் அவர்களை எல்லா அடித்தட்ட மக்களுக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையா செயல்படக்கூடிய கண்ணகி நகர் எங்கள் மணிகண்டன். எப்படி கண்ணகி நகர் கார்த்திகாக்கோ ஆம் ஆத்மி கட்சி தேசிய லெவல்ல வந்து கண்ணகி நகருக்கு மணிகண்டன் அப்படின்றத கொண்டு போயிருக்காரு. பல சிறப்பான விஷயங்களை முன்னெடுத்து வருவாங்க. அடுத்ததாக வடசென்னை இணை செயலாளர் திரு சுரேந்தர் அவர்கள் தொடர்ந்து சுரேந்தர் அவர்கள் அடுத்ததாக எங்க கட்சியில ரொம்ப ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுடைய ப்ரொஃபசர் டாக்டர் இமானுவேல் அவர்கள் எங்களுடைய களத்துல எல்லா நேரத்திலும் எங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள். அடுத்ததாக திரு காந்தாராவ் அவர்கள். கிராமத்தில் லட்சக்கணக்கான பொறுப்புகள் இருக்கு, உங்களுக்கும் காத்து இருக்கு. இதுல யாருக்கெல்லாம் பொறுப்புகள் வாங்காம இருப்பீங்களோ நிச்சயமா வாங்க. ஆனா இது வரைக்கும் எனக்கு எந்த பொறுப்புமே வேண்டாம். எல்லா நபர்களையும் வந்து சப்போர்ட், எல்லா நேரங்களையும் உங்களுக்கு கடவுள் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த நிகழ்த்து இருக்காங்க. எப்பவுமே எல்லா முகங்களையும் படம் பிடிப்பாங்க, ஆனா அவர் முகம் எங்கேயுமே இருக்காது. கடைசி வரைக்கும் அவர் போட்டோ நாங்க தேடுவோம். ஓகே, அப்படி ஒரு நபர் மாநில மனித உரிமை ஆணையத்தை தொடர்பு கொண்டு எங்களுடைய மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் அவர் வந்து திரு முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக அலமேலு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அழகம்மாள் நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க, அவசரப்படாது. அடுத்ததாக அழகம்மா அவர்களை மேடை கலைக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அழகம்மா அவர்களின் தலைவர் அப்படியே அங்க பின்னாடி உட்கார்ந்து அட்வொகேட் சென்னிமகன் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அவர்களையும் வந்து நாங்க அங்கீகரிக்கிறோம். கொஞ்சம் உட்கார்ந்துருங்க, இவ்வளவு பொறுமையா இருந்தீங்களா, கொஞ்சம் உட்காருங்க. எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு, சாப்பிடாம யாரும் போயிடக்கூடாது. அப்புறம் நம்ம வீட்டுல பார்த்து சரிங்களா, தயவு செய்து போக கூடாது. ஏன்னா மகளிர் தினத்துக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லியாகும். அம்மா சொன்னாங்க, பெரும்பாலான குற்றங்கள் பெண்களுக்கு